அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். 2018-19க்கான தனு ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வெளுத்ததெல்லாம் பாலும் என நினைக்கும் தாராளம் மனம் கொண்ட தனுசு ராசியர்கள். இவர்களுடைய ராசி அதிபதி குரு. இவர்கள் ஜென்ம சனி ஆதிக்கத்தில் இருப்பதால் நிறைய கஷ்டங்களையும் நிறைய பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். ஆனால் லாபஸ்தானமான இடத்துல குரு பகவான் இருக்கிறதால இவர்களுக்கு பெரும்பாலும் தீமைகள் அதிகமாக நடப்பது கிடையாது, பெரும்பாலும் நன்மைகள் நடந்திருக்கும். ஆனால் 12ஆம் இடமான மறைவிட ஸ்தானத்துக்கு குரு பகவான் செல்ல போகிறார் அக்டோபர் மாதம். இப்படி செல்லும் பொழுது 12ஆம் இடம் மறைவிட ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 3, 8, 6, 12 இது அனைத்துமே ஒரு விதமான மறைவிட ஸ்தானம். இந்த மறைவிட ஸ்தானத்துக்கு குரு பகவான் செல்லும் பொழுது அவயோகங்களை தருவார். அவயோகங்கள்னா என்ன அப்படின்னா, ஜென்ம ராம வனத்திலே சீதையும் சிதைப்பட்டாள் அப்படின்னு பலன்கள் சொல்லுவாங்க. ஆனால் 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது தீய எண்ணங்கள் கொண்டவர்களாக இருக்கவே கூடாது. அப்படி தீய எண்ணங்கள் கொண்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு பலன்கள் மிகப்பெரிய தீய பலன்களாக தான் கிடைக்கும். 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது நல்ல எண்ணங்களை சிந்திக்க வேண்டும், நல்ல செயல்களை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கான பலன்கள் நமக்கு நன்மையாகவே அமையும். நம்ம ஒரு தீய எண்ணங்கள் விதைச்சோம் அப்படின்னா அதற்கு 2 மடங்கு அதிகமாகவே நமக்கு தீய பலன்கள் தான் கிடைக்கும். இந்த 12இல் குரு பகவான் இருக்கும் பொழுது இந்த குரு பெயர்ச்சியானது பெரும்பாலும் தனு ராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான நன்மைகள் செய்யும். அதற்கு முன்பாக பெயர்ச்சிகள், குரு பெயர்ச்சியாக இருக்கட்டும், ராகு கேது பெயர்ச்சியாக இருக்கட்டும், சனி பெயர்ச்சியாக இருக்கட்டும், இது எந்த பெயர்ச்சியாக இருந்தாலும் நாம் செய்கின்ற கர்ம பாவங்களுக்கு ஏற்றா போல தான் நமக்கு பலன்கள் அமையும். இந்த குரு பெயர்ச்சி நமக்கு மிகப்பெரிய தீமைகள் செய்யும் அப்படிங்கிறது தனுசு ராசி நேயர்கள் நினைக்க வேண்டாம். தனுசு ராசி நேயர்களுடைய வேலை சுமை அதிகமாக இருக்கும், தொழிலில் மந்த நிலை ஏற்படும், ஒரு விதமான வளர்ச்சியும் இல்லாமல் ஒரு விதமான தோல்வியும் இல்லாமல் நடுநிலையாக அவருடைய தொழில்கள் நடைபெற்று வரும். சுய தொழில் செய்பவர்களுக்கு ஒரு விதமான மத்திய நிலைமையில் பொருளாதாரம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் பயணத்தை தொடங்குகிறார். இப்படி இந்த 12ஆம் இடத்திலிருந்து பயணம் தொடங்குவதால் செலவுகள் அதிகமாக ஆகும். வெளிநாடு செல்லும் நினைப்பவர்கள் தாராளமாக வெளிநாடு செல்லலாம். வெளிநாடு அமைப்புகள் அதிகமாக அமையும். வெளிநாட்டில் குடியுரிமை பெறும் நினைப்பவர்கள் கூட இந்த வருடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் செலவு செய்வதை குறைக்க வேண்டும். குருவால் ஆபத்துகள் எதுவும் ஏற்படாது. 7 சனி நடப்பதால் கவலைப்பட வேண்டாம். கவனமாக இருங்கள். வண்டி வாகனங்களில் பார்த்து செல்லவும். புத்திரம் பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த வருடம் நிச்சயம் கிடைக்கும். தாயார், மனைவி போன்றவர்களும் நன்றாக இருப்பார்கள். குரு பெயர்ச்சி மூலம் தனு ராசி நேயர்களுக்கு பெரும்பாலும் தீமைகள் நடக்காது, பெரும்பாலுமான நன்மைகளே நடக்கும். தனு ராசியின் ஜென்ம நட்சத்திரமான மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்கள் மாதம் ஒரு முறை வரும். இந்த மாதம் ஒரு முறை வரும் பொழுது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சு வந்தோம் அப்படின்னா நல்ல யோகங்கள் கிடைக்கும். தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். 5ல் செவ்வாய் இருப்பதால் முருகனின் கந்த சஷ்டி கவசம் கேட்டு வந்தோம் அப்படின்னா மனம் ஒரு அமைதி பெறும், சந்தோஷமான வாழ்க்கை அமையும். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாதத்தில் ஒரு முறை இந்த நட்சத்திர நாட்கள் வரும்பொழுது எண்ணெய் தேய்த்து குளித்தல், முடி வெட்டுதல் போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். இது போன்ற செயல்களை நாம் தவிர்த்தால் மட்டுமே நம் வாழ்க்கையில் இன்னும் வெற்றி பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.